மாடியில இருக்க குட்டிங்கள வச்சு ஒண்ணு ட்ரை பண்ண போறோம். மாடியில மொத்தம் என்கிட்ட 2 பேட்ச் இருக்கு. ஒண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆகுது. இன்னொன்னு வந்து 2 1/2 மாசத்த தாண்டி அப்படி போயிட்டுருக்கு ஏஜ். இன்னும் 3 மாசம் ஆகல. 3 மாசத்துக்கு உட்பட்ட குஞ்சுங்க தான். ஸோ அதுங்கள வந்து இன்னைக்கு பிரிச்சு போட போறோம். அதுலேருந்து ஒண்ணே ஒண்ண பிரிச்சு போட போறோம். அதாவது 3 மாசம் ரீச் ஆக போகுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த பேட்ச்லேருந்து ஒண்ணே ஒண்ண எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு நாள் வந்து பிரிச்சு போட்டு பார்க்க போறோம். இதுங்கெல்லாம் மொத்தமா இதில ஜாலியா ஒண்ணா ஃபுட்ட சாப்பிட்டுக்கிட்டு அடிச்சுக்காம இருக்குங்க. கீழ போய் பிரிச்சதுக்கப்புறம் அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்ன இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டியை வந்து பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். ஒன் டே தான் பண்ண போகிறோம். அந்த ஒன் டேல வந்து அது ஃப்ளாரிங் ஸ்டார்ட் பண்ண போதா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சைஸ் கம்பேரிசன் பார்க்க போகிறோம். இது 2 1/2 மாதம் குட்டி. இதையும் ஒரு அடல்ட்டு பீட்டாவையும் வந்து நம்ம சைஸ் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு நான் வளர்த்துருக்கேன் அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்க போகிறேன், நீங்களும் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வந்து இதில் கொஞ்சம் நல்ல கலர் குட்டி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியை தேடணும். நல்ல கலர் எதுக்கு அப்படின்னா வீடியோவில் காட்ட போகிறேன். சரி கொஞ்சம் கலர் வர ஆரம்பித்த மீனை வந்து எடுத்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே இன்னும் முழுசாக கலர் வரலை. வெறும்னே ஒரு 5% கலர் தான் எல்லாத்துக்கும் வந்திருக்கு. எதுலாம் கலர் வர ஆரம்பிச்சிருக்கோ 5% உடம்புல லைட்டாக டாட்டடாக வந்து கலர்ஸ் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக வரலை. சரி அதில் எதுக்கு கலர் வர ஆரம்பிச்சதோ அப்படி ஒன்று எடுப்போன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியை நான் செலக்ட் பண்ணேன். பெருசான மீனை எடுக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணலை. ஆனால் அந்த செட்லேயே இருக்கிறதுலே பெரிய மீனாக தான் எடுத்துட்டேன். ஏன்னா இந்த குட்டி பாக்ஸில் இப்போ ஒரு 5 நாள் முன்னாடி கூட ஒரு மீனை போட்டு வீடியோ எடுத்தேன். நல்லா ஃப்ரீயாக இடம் இருந்துச்சு. இதை போட்டு வீடியோ எடுக்கிற இடமே சுத்தமாக பத்தலை. ஸோ நல்ல சைஸான மீன். அது ஒரு லக்காக தான் மாட்டியிருக்கு. சரிங்களா, நான் பெருசாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கல, கலராக எடுக்கணும்னு சொல்லி தான் எடுத்தேன். அதை கொண்டு வந்து அப்படியே கீழே என்னோடய டிஸ்பிளே டேங்கில் போட்டேன். டிஸ்பிளே டேங்கில் போட்டோன்னே பயத்தில் அப்படியே வாழலாம் மடக்கிட்டு அப்படியே டேங்கில் சுற்றிச்சு. சின்ன டேங்கு தான். இதில் நான் மீன் போட்டு வளர்க்கவே மாட்டேன். ஜஸ்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் இந்த டேங்க் வச்சுப்பேன். இதில் ஒன் டே தானே போட போகிறேன்னு சொல்லிட்டு இவரை கொண்டு வந்து போட்டேன். அதில் இருக்க கண்ணாடி பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து பிளாக் கலர் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். அது எல்லாத்துலேயும் அதோட ஃபேஸ் தெரியும். இன்னொரு மீன் இருக்குதுன்னு நினச்சி அது ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்துட்டேன். திருப்பி நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் வச்சு பார்ப்போம் இவர் ஃப்ளார் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இவர் அப்படியே நான் விட்டுட்டேன். ஃபீட் எதுவுமே வந்து இன்றைக்கி போடலை. ஏன்னா இது புது டேங்கில் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கோம். போட்டாலும் வந்து சாப்பிடாது. சாப்பிட்டாலும் பயத்தில் டைஜஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஃபீட் எதுவுமே பண்ணலை. இவரை விட்டுட்டு நைட்டு வந்து நான் பார்த்தேன். மதியம் கிட்ட விட்டேன். திருப்பி நைட்டு வந்து பார்த்தேன். தலைவர் வந்து குட்டியாக ஒரு பபுள் நெஸ்ட் கட்டியிருக்காரு. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டி பபுள் நெஸ்ட்டு. அது மவுத்துக்கு எந்த அளவுக்கு குட்டியாக பபுள்ஸை கட்ட முடியுமோ அந்த மாதிரி அழகாக வந்து ஒரு பபுள் நெஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணிருந்துச்சு. பபுள் நெஸ்ட்டு வந்து எல்லா மீனும் பில்ட் பண்ணுமே, அதில் என்ன அப்படின்னு சொல்லுவீங்க. எங்கள் வீட்டில் பிறந்த மீனை எடுத்து தனியாக போட்டு அது பபுள் நெஸ்ட் கட்டுறதெல்லாம் பார்க்குறது அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ஃபீடெல்லாம் போட்டேன். அப்படியே மார்னிங் ஃபீட் போட்டுட்டு காலேஜ் கிளம்பிட்டு மதியம் வந்து பார்த்தேன். அதில் வந்து ஒரு வண்டு விழுந்துருந்துச்சு. அந்த வண்டெல்லாம் எடுத்துகிட்டு டேங்க்கை க்ளீன் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த ஸ்க்ரீனு கிளாஸு எல்லாத்தையுமே வந்து பார்ட்டிஷன் வச்சு பார்த்தேன். பார்ட்டிஷன் இல்லை, அதான் கிளாஸஸ் வச்சு பார்த்தேன். கிளாஸை பார்த்து கொஞ்சம் அப்படி நார்மலாக தான் ஃப்ளார் பண்ணிச்சு. ரொம்ப அக்ரெசிவாக ஃப்ளார் பண்ணலை. போக வந்து ஃப்ளாரிங் நல்லா இருந்துச்சு. அப்பயுமே வந்து அக்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஃப்ளார் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாள் பிரித்து போட்டதுக்கு. இதுக்கப்புறம் வந்து சைஸ் கம்பேரிசன் ஃப்ளார் பண்ணோம் அப்படின்றது நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி ஃப்ளார் பண்ணிடுச்சு. சைஸ் கம்பேரிசன் தான் நான் மெயினாக எதிர்பார்த்தது. ஸோ ஒரு அடல்ட்டு பீட்டா எடுத்துகிட்டு வந்து அது கூட போட்டேன். அது ஏஜ் எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குன்னு தெரியலை. நான் எதிர்பார்க்கறது அதுக்கு ஒரு 6 மாதம் ஏஜ் இருக்கும் அப்படின்றது. எடுத்துகிட்டு வந்து அடல்ட் அது கூட போட்டேன். அதுக்கப்புறம் ஒயில்டு ஒன்று போட்டேன். ஒயில்டுக்கு வந்து ஏஜ் 4 மாதம். அது ஃப்ரெண்டு தான் ப்ரீட் பண்ணுறாரு. அவர்கிட்டேருந்து எடுத்தது. டைல் கட் ஆகிடுச்சின்னு சொல்லி அந்த ஒயில்டை நான் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 4 மாதம் ஏஜ். சைஸ் கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்கில் போட்டேன். அடல்ட்டோட இந்த சைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. நான் ஹெவி ஃபீடு கொடுத்தேன். அதனால தான் எனக்கு சைஸ் கம்பேரிசன் மேலே இவ்வளோ ஆர்வம். கிட்டத்தட்ட அடல்ட்டு சைஸ் வந்துருச்சு. ஆனால் ஏஜ் வந்து 2 1/2 மாதம் தான். சரிங்களா, பேபிலேயே நல்லா பெருத்த குட்டியாக வந்து இதை வளர்த்துட்டேன். அடல்ட் அளவுக்கு இல்லை, அதோட சைஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியாது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் மீன் மாதிரி தான் தெரியும். ஒயில்டு வந்து ரெகுலராக கொஞ்சம் நார்மல் பீட்டாஸோட சைஸ் கம்மியாக தான் இருக்கும். அது ஏஜ் என்ன தான் 4 மாதமாக இருந்தாலும் என்னோடய ஹோம் ப்ரீடோட சைஸ் அது கம்மியாக தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்து லைட்டாக சந்தோஷப்பட்டுப்பேன். அதனால தான் ஒயில்டு தூக்கி இதில் போட்டேன். அந்த அடல்ட்டு பீட்டாவும் ஒயில்டும் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து ஃப்ளார் பண்ணிச்சு. என்னோடய பேபி வந்து அக்ரெசிவாகவும் இல்லை, கான்ஃபிடென்ட்டாகவும் ஃப்ளார் பண்ணல. கொஞ்சம் பயந்து வந்து அப்படியே ஃப்ளார் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. எதனா அந்த அடல்ட்டு கடித்தாலே வந்து பயந்து ஓடிடும். அந்த மாதிரி தான் வந்து அது ஃப்ளார் பண்ணிகிட்டு இருந்துச்சு.
இதுங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து நான் பிரிச்சுட்டேன். இப்போ இந்த ஒரு குட்டியை வந்து நான் எடுத்துகிட்டு போய் மாடியில் விட்டேன் அப்படின்னா அந்த மற்ற குட்டிங்க கூட இது ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். இது ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும், மற்ற குட்டிங்களும் வந்து அப்படியே சண்டை போட ஆரம்பிக்கும். ஒரே அந்த டேங்கே ரணகலமாக மாறிடும். சரி, இவர் வந்து இனி கீழே தான் இருக்க போகிறாரு. கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து இவரை கீழே வச்சு பார்த்துக்க போகிறேன். ஏன்னா மேலே இன்னும் நிறைய நல்ல கலர் பீட்டாஸ்லாம் நான் பார்த்து வச்சுட்டு இருந்தேன். ஒன்று ஒன்றா வந்து செத்துக்கிட்டே வந்துருச்சு. எதெல்லாம் நல்ல கலரில் இருக்கோ அதெல்லாம் வந்து இறக்க ஆரம்பிச்சிது. அது எனக்கு கடுப்பாக இருந்துச்சு. அதனால் சரி, இன்றைக்கி பாடிச்சனும் பண்ணிட்டோம். இதை இனி மேலேயும் விட முடியாது, கீழேயே வச்சு இவரை பார்த்துக்க போகிறேன். வீடியோவில் தான் இந்த வீடியோ எந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியலை. இதை நான் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். சரி, எதுக்கு வெறும்னே வந்து இதை நான் மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டாகவும் இதை ரெடி பண்ணிடலான்னு முடிவு எடுத்தேன். கண்டென்ட்டாகவும் ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ண செக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.